புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற மென்பொருள் பயன்பாட்டு கருவிகள் மற்றும் இணைய பாதுகாப்பு குறித்த பயிலரங்கின் தொடக்க விழா, தேசிய ஊட்டச்சத்து இருவார விழா குறித்த தகவல்கள் மற்றும் 10 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள முத்ரா கடன் திட்டத்தின் சிறப்புகள் ஆகியவற்றின் தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. தேசிய தகவலியல் மையமும் புதுச்சேரி அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து மென்பொருள் பயன்பாட்டு கருவிகள் மற்றும் இணைய பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை கடந்த திங்கட்கிழமையன்று நடத்தின. புதுச்சேரியில் ஒரு தனியார் உணவகத்தில் நடைபெற்ற இப்பயிலரங்கை தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான் தொடக்கி வைத்தார். தேசிய தகவலியல் மையத்தின் தலைமை இயக்குனர் திரு இந்தர்பால் சிங் சேத்தி, புதுச்சேரி தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா ஆகியோரும் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர். இந்த மென்பொருள் பயன்பாட்டு கருவிகள் மற்றும் இணைய பாதுகாப்பு பயிலரங்கு குறித்து தேசிய தகவலியல் மையம் NICயின் புதுச்சேரி அலுவலக இயக்குனர் திரு கோபி சுவாமிநாதன் கூறுகையில், புதுச்சேரி அரசில் 50க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்குது. இந்த துறைகளில் கணினிமயமாக்கப்படக்கூடிய முயற்சிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கணினிமயமாக்கப்படுற முயற்சி ஒரு முறை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் தேவையில்லை. அது தொடர்ந்து செஞ்சு மேலும் மேலும் அதுக்கான நவீனப்படுத்தக்கூடிய முயற்சியை இறங்கணும். அதில் ஒரு முயற்சி தான் இந்த பயிற்சி பெற்ற ஒர்க் ஷாப். இதில் என்ன பண்ணுறோம்னா டூல்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இதுக்காக இன்றைக்கி முழுக்க 6 முக்கியமான தலைப்புகளில் நம்ம இந்த ஒர்க் ஷாப்பை நடத்துகிறோம். இதில் ஏற்கனவே புதுச்சேரி அரசில் ஆஃபீஸ்ன்ற ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் அனைத்து துறைகளுக்கும் நம்ம நவீனமாக்கும் முயற்சியில் பண்ணிட்டோம். இப்போது இதனுடைய தொடர்ச்சியாக வேறு சில முக்கியமான சாஃப்ட்வேர்லாம் அரசு துறைகளில் பண்ணுற போது என்ன ஆகிடுதுன்னா, அவங்களுடைய ஒர்க்கு, அதாவது அவங்க அன்றாடம் செய்யக்கூடிய அலுவல் எல்லாத்தையுமே மேலும் நவீனமாக்கி அதை மேலும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான முயற்சி தான் இந்த டூல்ஸ். இதில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, தால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான போர்ட்டலில் நம்ம புதுச்சேரி அரசினுடைய ஒவ்வொரு ஆன்லைன் சர்வீஸையும் லிங்க் பண்ணிட்டா இன்றைக்கி அன்றாடம் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை லைவாக பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இப்போ ஏற்கனவே 10 துறைகள், மின்சாரம், நிதி, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், சிவில் சப்ளைஸ், இந்த மாதிரி முக்கியமான துறைகளில் இருக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை இனிமேல் பப்ளிக் லைவாக பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் பில், மொபைல் மூலமாக நீங்கள் கரண்ட் பில் கட்டலாம், மொபைல் மூலமாக ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டலாம். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி பாண்டியில் புதுசாக கட்டடம் கட்டுறோம் எல்லாருமே ஆன்லைன் பில்டிங் பர்மிஷன் சிஸ்டத்தில் போயிட்டு தான் கட்டடம் கட்டுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்குகிறோம், அப்ளை பண்ணுறோம். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 55 சர்வீசஸ் ஆன்லைனில் நம்ம கொண்டு வந்துட்டோம். ரெண்டாவது, கூகுள் டிரைவ் மாதிரி அரசுக்குன்னே ஒரு கவு டிரைவ் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தியாச்சு. இது ஒவ்வொரு அரசாங்க ஊழியருக்கும் நம்ம கொடுக்கலாம். இது கொடுக்குறதுனால என்னன்னா, அவங்க அரசு துறையில் அவங்க முக்கியமான கோப்புகள் எல்லாத்தையும் அந்த டிரைவில் போட்டு வச்சுக்கலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொன்று, 50 துறைக்கும் நம்ம இணையதளம் வச்சுருக்கோம். அந்த இணையதளம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. அப்போது இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் தேவைப்படுது. அதுக்காக ஒரு தனியாக செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். DBIM, ஹார்மனைசேஷன் ஆஃப் த வெப்சைட்ஸ். இது மூலம் எப்படின்னா, ஒரு ஃபாண்ட்டு கலரில் ஆரம்பித்து யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்கள் ஈஸியாக ஒரு டாபிக் எடுத்து சர்ச் பண்ணி எடுக்கிற அளவுக்கு அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி அதையும் அந்த செஷனில் கொடுக்குறோம். இதை தவிர சைபர் செக்யூரிட்டி விஷயமா ஒரு செஷனும், DPDP ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டா டிஜிட்டைசேஷன் பர்சனலைசேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு இப்போ வரப்போகுது. அதுக்கு தேவையான கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நம்ம இந்த துறையில் சொல்கிறோம். இப்போது பொதுமக்களுக்கு ஒவ்வொரு இணையதளத்துலேயும் நம்ம ஹவு டு யூஸ், இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத அந்தந்த இணையதளத்தில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் அந்த இணையதளத்தில் அதை எப்படி பயன்படுத்தலாம் கொள்ளலான்றத அந்த வெப்சைட்லேயே தெரிஞ்சுக்கலாம். அவங்க மேலும் அதை பற்றி எதாவது சிக்கல் இருந்ததுன்னா அந்தந்த துறையில் போய் அவங்க சம்மந்தப்பட்டவங்களை சந்தித்து டீட்டெயில்ஸு கேட்டுக்கலாம். தேசிய ஊட்டச்சத்து இருவார விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய இவ்விழா வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியிலும் தேசிய ஊட்டச்சத்து இருவார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்து மேலும் விளக்கமாக கூறுகிறார் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் பொறுப்பு அதிகாரி திருமதி நிர்மலா தேவி. மத்திய அரசாங்கம் போஷன் பக்வாடா அப்படிங்கிற தலைப்பில் ஊட்டச்சத்து இருவார விழா அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க. இதனுடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது மக்களிடையே விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும். விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த வருடத்திற்கு 4 தலைப்புகளில் கொடுத்துருக்காங்க. முதல் தலைப்பு என்னன்னாக்கா, முதல் 1000 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு குழந்தையுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான பங்களிப்பு
ஏற்படுத்துது. அந்த 1000 நாட்களில் அந்த குழந்தைகள் எவ்வாறு வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு அங்கன்வாடி சென்டர்லையும் அந்த ஏரியாவில் இருக்கிற அனைத்து தாய்மார்களையும் அழைத்து அவர்களுக்கு வந்து அதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறது ஒரு முக்கிய நோக்கமாக சொல்கிறாங்க. அடுத்த நோக்கம் அப்படிங்கிறது இப்போது மத்திய அமைச்சகம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா போஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு செயலியை கொண்டு வந்திருக்காங்க. புதுடெல்லியில இருந்து ஒவ்வொரு அங்கன்வாடியிலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கான அந்த செயலி. அந்த செயலியில் வந்து பொதுமக்களும் பங்கேற்று என்ன நடக்குது அவங்களுடைய அங்கன்வாடியில் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு புதிய ஒரு விஷயத்தை வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறது வந்து 2வது நோக்கமாக சொல்லியிருக்காங்க. அடுத்த நோக்கம்ங்கிறது பார்த்திங்கனாக்கா இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு இடையே உடல் பருமன் அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் காணப்படுது. அந்த உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்கும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு சத்தான உணவு பழக்க வழக்கங்களை வந்து தாய்மார்கள் கிட்ட சொல்லி அந்த குழந்தைகளுடைய உடல் பருமனை வந்து குறைத்து ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையை உருவாக்கணும் அப்படிங்கிறதே தான் நோக்கமாக கொண்டு இந்த வருடத்துக்கான போஷன் பக்வாடா அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து மத்திய அரசாங்கம் கொண்டாட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம புதுச்சேரியிலையும் வந்து 8ஆம் தேதி முதல் வந்து போஷன் பக்வாடா அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து ஒவ்வொரு அங்கன்வாடியிலையும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. தொடக்க நாள் ஆக என்ன செய்திருக்காங்கனாக்கா குழந்தைகளுடைய எடை மற்றும் உயரத்தை வந்து அளவீடு செய்யுது. அந்த குழந்தை சரியான அளவில் வளர்ச்சி அடைகிறாங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த எடையை எடுக்கிற விஷயங்களை வந்து போஷன் ட்ராக்கரில் அப்லோட் பண்ணி அந்த குழந்தை நார்மலான குழந்தையா இருக்கா இல்லாட்டினாக்கா ஊட்டச்சத்து குறைபாடு ஏதேனும் இருக்கா அப்படிங்கிறத அந்த செயலி மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை வந்து பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு வந்து அவர்களை அனுப்பி தகுந்த ஆலோசனை கொடுத்து அந்த குழந்தையை வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கி அங்கன்வாடி பணியாளர்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க. அடுத்ததாக குழந்தைகளுடைய உடல் பருமன் குறைக்கணும், குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு அங்கன்வாடியிலையும் வந்து சமையல் போட்டி, தாய்மார்களை கொண்டு சமையல் போட்டி நடத்துறது, அவர்களுக்கு சிறுதானியங்களை பற்றின எந்த அளவுக்கான விழிப்புணர்வு இருக்குது அப்படிங்கிறது அதை பற்றின விஷயங்களை அவங்களுக்கு கொண்டுட்டு போயிட்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையை வந்து வளர்க்குறதுக்கு ஆலோசனைகளை கொடுக்கறது, அது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பிரதமரின் முத்ரா கடன் திட்டம் தொடங்கப்பட்டு கடந்த 8ஆம் தேதியுடன் 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளன. நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு வரும் முத்ரா கடன் திட்டத்தால் புதுச்சேரியை சேர்ந்த 3 லட்சம் பயனாளிகள் இதுவரை பயன்பெற்றுள்ளதாக கூறுகிறார் புதுச்சேரியின் முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் மண்டல மேலாளர் திரு வெங்கட சுப்பிரமணியன். அவர் மேலும் கூறுகையில், நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த முத்ரா திட்டத்தின் கீழ் இதுவரை 33 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பயனாளிகள் பயன்பெற்றுள்ளார்கள். நமது யூடி புதுச்சேரியில் இதுவரை கிட்டத்தட்ட 3 லட்சம் பயனாளிகள் பயன்பெற்று இன்றைய தேதியில் நிலுவையாக 69,000 பயனாளிகளுக்கு கிட்டத்தட்ட 791 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. இந்த பயன்பெற்றவர்கள் 4 ஸ்டேஜில் கடன் பெற்று பயனடைஞ்சிருக்கிறாங்க. முதல் ஸ்டேஜ் ஆனது முதலாக கடன் பெறுபவர்கள் சிசு என்ற ஸ்கீம் கீழ் 50,000 வரை கடன் பெற முடியும். இரண்டாவது கிஷோர் என்ற திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வரை கடன் பெற முடியும். அதன் சரியாக செலுத்தினால் தருண் என்ற ஸ்கீம் கீழே 10 லட்சம் வரை பயன்பெற முடியும். இந்த திட்டத்தின் சக்சஸ் நல்லா இருக்கிறத தொடர்ந்து நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கடந்த ஆண்டு தருண் பிளஸ் என்ற புதிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார்கள் முத்ரா திட்டத்தின் கீழ். அதில் 20 லட்சம் வரை எந்தவித ஒரு பிணையமும் இல்லாமல் கடன் பெறக்கூடிய வசதிகளை பாரத பிரதமர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள். இந்த பயனாளிகள் ஆரம்பத்தில் 50,000 தொடங்கி இன்றைய தேதியில் 20 லட்சம் வரைக்கும் பயன்பெறக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் நமது நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மிகுந்த பயனளித்து வருகிறது. இந்த திட்டமானது நல்ல முறையில் செயல்படுத்தி வருவதால் வராக்கடனோட அளவும் மிக மிக குறைந்த அளவிலே உள்ளது நமது யூடி புதுச்சேரியில். இன்றைய தேதியில் கிஷோர் திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய பயனாளிகள் யூடி புதுச்சேரியில் மிக அதிக அளவில் உள்ளனர். கிட்டத்தட்ட 42,000 பயனாளிகள் இன்றைய தேதியில் கடன் பெற்று திருப்பி செலுத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட 500 கோடி அளவுக்கு அதனுடைய நிலுவை இன்றைய தேதியில் உள்ளது. ஏன் இந்த கிஷோர்ல நிறைய இருக்குதுன்னு சொன்னா, முதல்ல உள்ள சிசுல வந்து அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஸ்டேஜ்ல வந்து இமீடியட்டா கடனை கட்டிட்டு அடுத்த ஸ்டேஜில் பயன்பெறக்கூடிய பயனாளிகள் வந்து மிக அதிக அளவில் நம்ம யூடி புதுச்சேரியில் இருக்கிறதுனால அதனுடைய தொகையும் அதிகமாக இருக்கு, பயனாளிகளோட அளவும் அதிகமாக இருக்கிறது. எங்களுக்கு
எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அதற்கான டார்கெட் கொடுத்துட்றாங்க யூடி புதுச்சேரிக்கு. ஸோ எங்களுடைய முன்னோடி வங்கி இந்தியன் வங்கியின் சார்பாகவும் மற்ற வங்கிகளான ஸ்டேட் பேங்க், ஐஓபி, கனரா பேங்க் மற்றும் தனியார் வங்கிகள் அனைத்தும் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதற்கு ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒருக்கவும் எங்களுடைய செயல்பாட்டினை ஆய்வு செய்து அறிக்கை கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம். கவர்மெண்ட்ல இருந்தும் அபிஷியல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதனுடைய செயல்பாடுகளை மானிட்டர் பண்றாங்க. பீரியாடிக்கலி எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா விழாக்கால சமயங்கள்ல வந்து ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் எல்லாம் நாங்க லான்ச் பண்ணி பயனாளிகள் அதிக அளவு பயன்பெறுவதற்கு நாங்க உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். முத்ரா திட்டத்தில் வந்து நீங்க எந்த வங்கி உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறதோ அந்த வங்கியில் என்று தாராளமாக உங்களது விண்ணப்பத்தை நேரடியாக சமர்ப்பிக்கலாம். இந்த முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் வழங்குவதானது சிறு குறு வணிகர்கள் அல்லது தொழில் முனைவோர்களுக்காக மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்வோர்களுக்காகவும் முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுகிறது. முத்ரா கடன் திட்டத்தால் பயன்பெற்ற புதுச்சேரியை சேர்ந்த திருமதி கயல்விழி தமது கருத்தை கூறுகையில், நான் பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கிறேன். சின்னதாக ஒரு பொத்திக் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஆரம்பித்தோம். ஸோ டு ஸ்டார்ட் வித் நாங்கள் வந்து எங்களோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது எங்களோட க்ரோத் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்தியன் பேங்க்ல வந்து அப்ரோச் பண்ணோம். முத்ரா ஸ்கீம் பற்றி சொன்னாங்க. சொல்லிட்டு எனக்கு 10 lakhs வந்து வித்தவுட் கொலாட்ரல் லோனே வந்து கொடுத்தாங்க. அண்ட் 2020 வந்து அந்த லோன் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட் கரெக்டாக வந்து பே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நான் வெளியில் போய் வேறு எங்கேயாவது சோர்ஸ் பண்ணி ஃபினான்ஸ்ன்னு கேட்க போனோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த பக்கத்தில் பார்க்கும்போது எங்களுக்கு பேங்க்கில் வந்து முத்ரா ஸ்கீம் மூலயமா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகவும் வித்தவுட் கொலாட்ரல் இல்லாமல் யாரும் லோன் கொடுக்கறதே கிடையாது. வித்தவுட் கொலாட்ரல் ஒரு லோன் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.